அருள்மிகு பச்சைமலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலின் 34வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழா நிறைவு பெற்று அன்னைக்கு சிறிது காலம் ஓய்வு தரலாம் என்னும் எங்களுடைய ஒரு எளிய ஆசையோடு 24/4/2024 அன்று திருவாசல் அடைக்கப்பட்ட நமது ஆலயத்துடைய திருக்கதவங்கள் மீண்டும் நேற்று 3/5/2024 அன்று திறக்கப்பட்டு அன்னைக்கு ஒரு எளிய அபிஷேகத்தோடு எங்களது கணக்கிலே ஆலயத்தின் பூஜை வரவு செலவு நிகழ்வுகளின் புத்தாண்டு கணக்காக தொடங்கியுள்ளோம். மந்திரமலைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் மந்திரமலையின் அன்னையின் திருவருளை தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களும் மந்திரமலையின் அன்னையின் மக்களாகிய எங்களுடைய பேச்சுகளிலும் நடவடிக்கைகளிலும் அன்பும் ஆதரவும் காட்டுபவர்களும் எங்களது வளர்ச்சிக்காக எங்களோடு இணைந்து பயணிப்பவர்களும் ஆகிய அனைவருக்கும் இனி வரக்கூடிய அன்புள்ளங்களாகிய பக்த கோடிகளுக்கும் நமது மந்திரகிரி மகாயுக மலைக்கோவிலின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மந்திரமலையை பொறுத்தமட்டில் மற்ற ஆலயங்களின் நியம ஆச்சார ஒழுக்கங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாய் இருக்கின்றது நமது மலைக்கோவிலின் நடவடிக்கைகள். நியம ஆச்சாரங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற ஆலயங்களிலே விடியற்காலையிலேயே கோவிலை திறந்து வைத்து மூலமூர்த்திகளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக அலங்காரங்களை செய்துவிட்டு மக்களை தரிசனத்திற்காக அனுமதிக்கிறார்கள் என்றால், நமது மந்திரமலையிலோ செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும், அதுவும் மாலை நேரத்தில் சுமார் 5:30 மணி வாக்கிலே ஆலயத்தை திறந்து அதற்கு பிறகாக கோவிலை துப்புரவு செய்து அன்னைக்கு பசுனையினால் காப்பு சார்த்தி அலங்காரங்கள், நிவேதனம் முதலானவை ஆகி அதன் பிறகுதான் தீபாராதனை போன்ற காரியங்கள் நடைபெறுகின்றன. புதிதாக வரக்கூடிய பக்தர்களுக்கு சற்று நேர தாமதம் ஏற்படுகின்றது இந்த ஆலயத்திலே என்று கூட தோன்றலாம். நாங்கள் அவ்வாறு வரக்கூடிய பக்தர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லுவோம், ஐயா, நீங்கள் முதன்முறையாக வந்தவர்களாக இருந்தால் இந்த ஆலயத்துடைய நடைமுறைகள் இவையாக இருக்கின்றன, சற்று பொறுத்திருந்து அன்னையின் தீபாராதனையை கண்டு செல்லுங்கள் என்று கூறுவோம். பெரும்பாலான மக்களுக்கு அது சற்று சிரமமான காரியம்தான். மற்ற கோயில்களைப் போல இங்கே மின்சார வசதியோ குடிநீர் வசதிகளோ இயற்கை சூழ்நிலையாகிய மழை, வெயில் போன்றவற்றை தப்பித்துக் கொள்வதற்காக டென்ட் போன்ற வசதிகள் கிடையாது. திறந்த வெளியிலே இயற்கையான முறையிலே அன்னை 25 ஆண்டுகளாக வெட்ட வெளியிலே அருள் பாலித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் எத்தனையோ இயற்கை சூழல்களிலே அவற்றை அன்னையின் திருவுருளால் மட்டுமே சமாளித்து கொண்டு நாங்கள் பூஜை செய்து வந்திருக்கிறோம். அந்த பழைய காட்சிகள் எல்லாம் எங்களுடைய இனிய நினைவுகளாக இருக்கின்றன. பொதுவாக நமது கிராமப்புறத்து கோயில்களிலே பற்பல காவல் தெய்வங்களின் சன்னிதானங்கள் வெட்டவெளியில் அமைந்திருப்பதை காண்கின்றோம். நமது கிராமப்புறத்து பொதுமக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, திறந்த வழியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு கோபமும் வேகமும் ஆற்றலும் அதிகம் என்பதுதான் அது. இந்த கருத்து அவரவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்திருக்கலாம், அல்லது நாம் கூறக்கூடிய இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறத்து கோயில்கள், அந்த கோவில்களில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்கள் தங்களது விருப்பத்திற்கிணங்க தாங்கள் அங்கே அமருகின்ற பொழுது, பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற பொழுது இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கலாம். நமது மந்திரகிரி மகாயுக மலை சாமானிய மக்களின் கைதொழுதக்கூடிய எளிய தெய்வ வழிபாடுகளில் இருந்து வேத புராண ஆகமங்களை முறையாக கற்றறிந்த பண்டிதர்களால் நடத்தப்படக்கூடிய பூஜா கிரமங்கள்
வரையிலும் மேலும் ஞான யோக, கர்மயோக, ராஜயோக, பக்தி யோகம் ஆகிய சதுர் யோகங்களின் சகலவிதமான வளர்ச்சி நிலைகளிலும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனை நெருங்குவதற்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காட்டுவதாகத்தான் நமது மந்திரமலையின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் சற்று சிக்கலான வார்த்தைகளாக இருக்கலாம். எளிய நடைமுறை வார்த்தைகளில் உங்களிடம் சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது, ஒரு சாமானிய மனுஷன் காலையில் எழுந்து தன் வீட்டுடைய முறை பிரகாரம் குளித்துவிட்டு சுத்தபத்தமாக வந்து தன்னுடைய பூஜை அறையில் ஒரு கற்பூரமோ அல்லது ஒரு ஊதுவத்தியோ விளக்கோ ஏற்றி வைத்து, என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி நல்லபடியாக தொடங்கணும், நான் போய் வரக்கூடிய வேலைகள் படிப்பு முதலாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சாதாரணமாக கிளம்பி போகிறோம் இல்லையா? நாங்களாம் ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க வீட்டில் விளக்கேற்றுவோங்க, அவ்வளோதாங்க நாங்கள் செய்வோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க அமாவாசை மட்டும்தாங்க நாங்கள் கும்பிட்றது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நாங்கள் தாய் தேப்பந்தாங்க முதல்ல எங்கள் குலசாமியை மட்டும் கும்பிட்டுக்குவோம், மற்ற சாமியெல்லாம் கும்பிட்றது இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு சாமானியமான இந்து மக்களுடைய வாழ்க்கை நடவடிக்கைகள் இருக்குது. இன்றைக்கி வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பல பேருக்கும் இது ஒரு புரியாத அல்லது ஒரு விளங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா முழுவதும் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும், அதாவது ஒரு சராசரி இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை, அவரிடம் சென்றுவிட்டு நீங்கள் உங்களுடைய மதத்துடைய சரியான தாத்பரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிந்த வகையில் விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இந்து மதத்துடைய அடிப்படையாக நீங்கள் கருதக்கூடிய புராணங்களையோ வேதங்களையோ உபனிஷதங்களையோ இதிகாசங்களையோ படித்து பார்த்து இதுக்கு அவ்வளோ பொருந்தி வரலைங்க, கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது அல்லது லேசான சாயல் அது தென்படுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, எதுங்க இந்த இந்து மதத்தை மட்டும்தான் பேசுகிறீங்களா அப்படின்னா, நம்முடைய மந்திரமலையை பொறுத்த வரைக்கும் மதங்கள் என்பது சற்று ஒரு படி இரண்டாம் பட்சம்தான். நமது மந்திரமலை சொல்வது மகாயுகம் என்கின்ற கோட்பாடு, கால கோட்பாடு. மகாயுகம்னா என்ன? மனமே மதம், மதமே மனம், மாற்றுவதும் மாறுவதும் மனமே, மனிதன் அல்ல என்பது முதல் தத்துவம். இந்த உலகில் இருக்கக்கூடிய சகலவிதமான சமயங்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் தனக்குள்ளே அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் மகாயுகம் என்பது இரண்டாவது தத்துவம். அதை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் 7, 3, 6. மலைக்கு யாராவது வந்து, ஐயா எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்ய முடியுமான்னு கேட்டால் நாங்கள் சொல்லக்கூடியது, உங்களுக்கு ஏற்கனவே உபதேசம் செய்தாகிவிட்டதுன்னு சொல்லுவோம். புரியலையே சாமியும்பாங்க. இல்லைங்க இந்த தீட்சையெல்லாம் கொடுப்பீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தீட்சையை கொடுத்தாகிவிட்டதுன்னு சொல்லுவோம். இன்னும் புரியல அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்கள் எதுவுமே சொல்லலை, நாங்களும் கேட்கல, நாங்கள் தீட்சைனா வேறு மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னா, ஐயா இங்கே வரக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து விவரம் தெரிஞ்சு வந்தாலும் சரி, விவரம் தெரியாமல் வந்தாலும் சரி, நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழி இன மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மந்திரமலைக்கு வரீங்க, ஆங்காங்கே இந்த 7, 3, 6 என்கின்ற எண்கள் உங்கள் கண்ணில் படுகின்றன. அவ்வளோதான், உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் எப்பொழுது அந்த 7, 3, 6 என்கின்ற எண்களை பார்க்குறீங்களோ அப்பொழுதே உங்களுக்கு மந்திரகிரி மகாயுக மலைக்கோயிலுடைய ஒரு முக்கியமான மந்திரம் தீட்சையாக வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலைங்க. ஆனால் நம்பிக்கையோடு மனதில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த கணத்திலிருந்து அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் அபரிமிதமான ஆச்சரியமான வளர்ச்சிகள் துவங்கும். இது எங்கள் மந்திரகிரி மகாயுக காளி காமந்தேவி அண்ணின் திருவடியின் பற்றுதலால் நான் சொல்லுகிறேன். சொந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சோதிச்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் தொடங்கின இடத்துக்கு வருவோம். சரிங்க, நீங்கள் சொல்கிற இந்த இந்து சமயத்தில் மட்டும்தான் இருக்குதா, இல்லை உங்கள் மகாயுக சமயத்தில் மட்டும்தான் இருக்கா? கிடையாது. இன்றைக்கி கேரளத்திலேயோ கர்நாடகத்திலேயோ ஆந்திரத்தில் நமக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் சொல்கிறேன், ஆங்காங்கே கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ இல்லை வேறு பல சமய வழிபாடுகளையோ பின்பற்றக்கூடியவங்கள்கிட்ட கூட அவர்களுடைய நூல்கள் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய மக்கள் கிடையாது. இப்போ நம்ம இந்து சமயத்தில் கோயில் பூஜாரிகள், ஜாதகம் பார்த்து சொல்லுகிறவர்கள், வேதம் படித்த பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமில் அவங்க நிறைய இந்த இமாம்கள் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த முழுமையாக குர்ஆனை ஓதி கற்றவர்கள், அரபு முழுமையாக ஓதி
இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சகல நூல்களையும் படித்த அந்த மௌல்விகள் என்று சொல்கிறார்கள். அவரை பற்றி எங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் சமய அறிஞர்கள்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. அதே போல் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியாக காலேஜ் படிக்கிறாங்கங்க. அவங்க எனக்கு முழுமையாக அவங்கள பற்றி சரியாக தெரியாதுங்க. ஆனால் ஒன்று தெரிகின்றது, இயேசுநாதர் கிறிஸ்தவத்துடைய மூலமே அவர் தான். இஸ்லாமுக்கு நபிகள் நாயகத்துக்கு இறைவன் கொடுத்த வாக்குகள் முக்கியம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் நபிகள் நாயகத்தை நம்மளை போன்ற ஒரு இந்து சமயத்தில் ஒரு நபிகள் நாயகம் தோன்றியிருந்தால் இன்றைக்கு அவருக்கு பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும். யதார்த்தமாக இல்லையா? நான் ஒரு சமயத்தை தாக்கி குறைத்து சொல்லவில்லை. நமது மக்களுடைய அன்பின் வழியை சொல்லுகிறேன். நமது இந்திய மக்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அபரிமிதமான நன்றி உணர்ச்சி இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அப்போ இஸ்லாமியர்களுக்கு நன்றி உணர்ச்சி இல்லையானா மிகவும் நன்றாகவே இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய குருநாதராகிய நபிகள் நாயகத்தை, இறைவனின் திருத்தூதராகிய நபிகள் நாயகத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள், போற்றுகிறார்கள், மனதுக்குள்ளே வைத்து அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அவரை இறைவனுக்கு சமமாக வைத்து வணங்குவதில்லை. ஆனால் ஒரு சாமானிய ஹிந்து, ஒரு சாமானிய இந்தியன் தன்னுடைய குருநாதனை தெய்வத்திற்கு மேலாக வைத்து வணங்குகிறான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம், இதெல்லாம் சாமானிய மக்கள்கிட்ட கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எப்போது இந்த பாரத திருமண்ணிலே பூலோகத்தில் பிறந்துட்டாலே பெரிய ஒரு கொடுப்பனை தான். ஔவையார் முதற்கொண்டு எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க, அரிது அரிது மானிடராதல் அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித பிறவிங்கிறது கிடைப்பதற்கு அரிய மிகப்பெரிய உயர்ந்த பிறவின்னு சொல்கிறாங்க. அந்த பிறவியில்தான் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியினால் அல்லது சொந்த அறிவின் துணையினால் இறைவனின் தூண்டுதலை, இறைவனின் அருகாமையை நீங்கள் அடைய முடியும். சிலருக்கு என்ன சொல்கிறோன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிராரத்தம் இருக்கணும், பிராப்தம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நமக்கு முன்வினையுடைய கர்மங்களுடைய நல்ல வினையோ கெட்ட வினையோ அது இருந்தால், கர்மா தியரி பிரகாரம் இருந்தால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது. மகாயுகம் என்பது எந்த கருத்தையும் புறந்தள்ளுவது இல்லை. அவற்றை அதனதன் உண்மை நிலையிலிருந்து ஆராய முற்படுகின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மதத்தை, ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மதம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய சமயம் எனக்கு பொதுவாக பிடிச்சிருக்கு, யாராக இருந்தாலும் சரி, அவரவருடைய கோட்பாடு, அவருடைய வழி அவர்களுக்கு சிறந்தது தான். ஆனால் நான் சிறந்தது என்பதற்காக மற்றவற்றை மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அவரவருக்கு அவரவருடைய சமயத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாத போது மாற்று சமயத்தவரை, மாற்று மார்க்கத்தினரை விமர்சனம் செய்ய கிளம்பி விடுகிறோம். குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள் வந்த பிறகு மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலை இன்று மக்கள் மனதிலே விஷமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் பள்ளிக்கூடம் பயின்ற காலத்தில் எங்களோடு பழகிய எந்த ஒரு மனிதரிடம் நாங்கள் எங்களுடைய சக மாணவர்களிடம் நாங்கள் ஜாதியோ சமயத்தையோ மொழி போன்ற விஷயங்களையோ பார்க்கவே இல்லை. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் சமத்துவம், அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருவரை ஒருவர் மதித்து இருப்பது, இதையெல்லாம் அடிப்படை ஒழுக்கங்கள். ஒரு பெண்ணும் ஆணும் எப்படியாக அந்த இளம் வயதிலே எப்படி பழக வேண்டும் என்பது முதற்கொண்டு. இப்போ இன்னும் கேட்டீங்க, கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும்னா, இந்த 80s 90s கிட்ஸை போல உத்தமமான பிள்ளைங்க இந்த உலகத்திலேயே இருக்காது அப்படின்னு நாங்கள் பெருமையாக மார்த்தட்டி சொல்லிக்கலாம். இப்போ 2K கிட்ஸ்லாம் மோசமா அப்படின்னா கிடையாதுங்க. 2K கிட்ஸ் ரொம்ப 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 அறிவாளிகள், திறமைசாலிகள். என்ன சில இடங்களில் அவங்க சரியாக வழிநடத்தப்படவில்லை என்பதுதான் நமது ஆதங்கம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சாதாரண ஆன்மீக வாழ்க்கையை அவர்களுடைய இல்லங்களிலிருந்து தொடங்குகிறான். நான் சொன்னேன் இல்லையா, காலங்காலத்தில் இருந்துச்சு சாமி கும்பிடல ஆரம்பிச்சு, பைபிள்லேருந்து 2-3 வாசகங்களை படிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், முறையாக தொழுகை நடத்துவதாக இருக்கட்டும், சீக்கிய சமயம் மற்ற சமயங்களை எப்படியெல்லாம் அவர்களுடைய இறைவனை வணங்க சொல்லியிருக்கிறார்களோ, எப்படி பூஜிக்க சொல்லியிருக்கிறார் அப்படியெல்லாம் இருக்கட்டும், அப்படித்தான் தொடங்குகின்றது. இவர்கள் எல்லாமே பெரிய ஸ்காலர் ஆகிறது கிடையாது. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய குருநாதர்களை போய் தேடுகிறார்கள். நம்ம கூட ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் பண்ணால் ஐயர்கிட்ட போயிட்டு 4 நட்சத்திரம் கேட்குறோம் இல்லையா, சாமி செய்யலாமா, கல்யாணம் வச்சுருக்கோம் என் பொண்ணுக்கு, குழந்தைக்கு இப்போ காது குத்து வச்சு கேட்குறோம் இல்லையா. அதுபோல தான் அவரவர் சமயத்தினர் அவரவருடைய மதம் சார்ந்த குருநாதர்களை தேடுகிறார்கள். சரிங்க, மந்திரமலைக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இங்குதான் மகாயுகம் என்பது அவரவருடைய வழிபாடு முறைகளை மதிக்கிறது.
சரி, நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொள்வது? நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லுவேன். அடிப்படையான உண்மை புரிய தொடங்கிவிட்டால், இறைவனின் பல்வேறு அம்சங்களை விளங்க கற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் ஆனந்தத்தை உணர முடியும். இப்போது நான் ஜெபம் பண்ணாதாங்க எனக்கு மனசுக்கு நிம்மதி இருக்குங்க. உங்களுடைய தவம் தியானம் எல்லாம் என்னென்ன சொல்கிறீங்க, ஜெபத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு கிறிஸ்தவர் கருதக்கூடும். தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதை விட சால சிறந்தது எதுவும் என்றது இஸ்லாமியர் கருதக்கூடும். நான் என்னுடைய சாமியுடைய பெயரை தொடர்ந்து ஜெபம் பண்ணி வந்தாலே போதுமானது, பாராயணம் செய்தால் போதுமானது ஒரு ஹிந்து கருதக்கூடும். நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் உங்கள் மனதோடு சம்பந்தப்பட்டது. ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறோம். மனம் என்பதே மூளையுடைய ஒரு விசித்திரமான செயல்பாடு தான். நாங்கள் அப்படி சரி இருக்கட்டும். உங்களுடைய மூளையும் உங்கள் உடலும் ஒன்றோடு சம்மந்தப்பட்டது. மூளை என்ன செய்கிறதோ அதுக்கு தக்க மாதிரி உங்கள் உடம்பு ரியாக்ட் பண்ணும். உடம்பை நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க மாதிரி மூளையும் பாதிக்கப்படும். ஜென்ரலான உண்மை. இது ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். பெரும்பாலான மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மூளைக்கும் உடலுக்குமான இந்த போட்டிக்குள்ளே தான் முடிந்து போகிறார்கள். இதுக்கு எந்த சமயமும் பாரபட்சமே கிடையாதுங்க. நீங்கள் யாராகவே இருந்தாலும் சரி, உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு சமயத்துடைய குருநாதர் ஒருத்தருடைய பிள்ளையாக நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, உடலுக்கும் மனதிற்கும் அல்லாது உடலுக்கும் மூளைக்குமான இந்த போட்டி உங்களை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். தெய்வம் இங்கு வருகிறது இந்த இடத்துல தான். மூளைக்கும் உடலுக்குமான இந்த போட்டியை, அந்த குழப்பத்தை விலக்கிவிட்டு உண்மையின் பக்கம் உங்களை திருப்புகின்ற இடத்திலே தெய்வம் தோன்றுகிறது. நாம் எல்லோரும் பொருந்து கொள்ள தவறக்கூடிய இடம் இதுதான். கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்கெல்லாம் மூளையை அதீதமாக நம்புகிறாங்க. நல்லா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நரி இடம் போனா என்ன வளம் போனான்னா மேலே விழுந்து கடிக்காமல் இருந்தா சரின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். வயல்காடுகளுக்குள்ளே அன்றைய மக்கள் நடந்து போகின்ற பொழுது குள்ள நரிகள், காட்டு பூனைகள், சின்ன சின்ன சிறிய அளவில் மனிதர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய சில விலங்குகள்லாம் இருக்கும், பாம்பு இதெல்லாம் இருக்கும். அதில் நரி சற்று கொஞ்சம் ஆபத்தான விலங்கு தான். தனிமையில் ஒரு மனுஷன் போயாச்சு அப்படின்னா அவன் எதாவது பண்ணலான்னு நினைக்கும் பசியோடு இருக்கும் பொழுது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க காட்டுக்குள்ளே போகிற போது நரி ஓடுதான்னு பார்த்தா நரி ஓடுதியான்னு போயிடுவாங்க. அது அந்த சமயத்தில் சகுன சாஸ்திரம் பார்த்து இடது பக்கம் போதா நல்லது, வலது பக்கம் போனால் கெட்டது அப்படியெல்லாம் கணக்கு பண்ணாதையா. வரப்புக்குள்ளே நடந்து போகிற போது நரி இடம் போகலாம் உடம்பு போதான் பார்க்காத, மேலே வந்து கடிக்காமல் இருக்கான மட்டும் கவனம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சில பேருடைய நம்பிக்கைகள் அவங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அது உங்களை பாதிக்காதவாறு செய்து கொள்ளுங்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பேசிக்கிட்டு இருக்க நான் முதற்கொண்டு சரி, குரு அல்லது தெய்வத்துடைய துணை இல்லாத போது உடலுக்கும் மூளைக்கும் அல்லது உடலுக்கும் மனதுக்குமான போட்டியிலிருந்து வெற்றி என்பது கிடைப்பது மிகவும் கடினம். அதற்காகத்தான் சமயங்கள் தோன்றின. ஏன் எல்லோரும் சமயத்தை எந்த ஒரு காரணம் விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறோம்? சமயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை கூட விட்டு கொடுத்துருவோம். மனசாட்சி மேலே கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் சரியான இந்துவா வாழறீங்க? எத்தனை பேர் நான் சரியான கிறிஸ்தவனாக இருக்கேன், இயேசுநாதர் சொன்னதெல்லாம் 100% செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் நான் இஸ்லாமியன் தாங்க, ஆனால் எல்லா நேரம் என்னால் தொழுதுட்டுலாம் இருக்க முடியாதுங்க, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் மசூதிக்கு போய் தொழுதுட்டு வருவேன், அவ்வளோதாங்க முடியும், ரம்ஜான் மாதத்தில் மட்டும் நோன்பு இருப்பேன்னு சொல்லக்கூடியவங்க, தொழிலை பார்க்கவும் குடும்பத்தை பார்க்கவும் பிரச்சனையாக இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன செய்தாலும் நீங்கள் முக்கியமான சில இடங்களிலே உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் கண்டிப்பாக உங்களை ஒப்பு கொடுத்துருவீங்க. ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு கல்யாணம், அதிகபட்சம் மரணம். இந்த 3 சம்பவங்களிலாவது நாம் நம் சார்ந்த மதத்தை வழிநடத்தக்கூடிய அந்த மத குருமார்களை அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சடங்குகளுக்குள்ளே நாம் உட்புகுகிறோமா இல்லையா? அதிலேயே பெரும்பாலானுடைய வாழ்க்கை ஒரு போலியான திருப்தி அடைந்து விடுகிறோம். மகாயுகம் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கக்கூடிய போலித்தனத்தை விளக்கினால் மட்டும்தான் ஆன்மீகத்தை பற்றிய முதல் புரிதல் உங்களுக்கு உண்டாகும் என்பதை எடுத்துச் சொல்ல விரும்புகிறது. இந்த கருத்து மந்திரகிரி மகாயுகம் மலைக்கோவிலுடைய சித்ராபுரம் திருவிழா நிறைவுக்கு பிறகு, ஆலயம் திறக்கப்பட்டதற்கு பிறகு
மக்களுக்கு நாம் சொல்ல விரும்பக்கூடிய நல்ல கருத்தாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்தித்து மேலும் பல தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கிறோம். தொடர்ந்து மந்திரகிரி மகாயமலைக்கும் நமக்கும் உங்களோட ஆதரவுகளை நல்கி இந்த சேனலை உங்கள் அன்பர்களுக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறோம். ஓம் காளி, ஜெய் காளி.